to RJ Media guys. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? ஓகே guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளா எப்படி வந்து மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகலாம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் ஃபவுண்டேஷன் எப்படி வந்து சிம்பிளா அப்ளை பண்றது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த டிப்ஸையும் நான் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன், இந்த வீடியோக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டா நம்ம வந்து சிம்பிளா மேக்கப் போட்ட மாதிரி இல்லாம பட் நம்ம பளிச்சுன்னு எப்படி தெரியலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எதுக்கு மாய்ஸ்சரைசரும் பிரைமரும் முதல்ல யூஸ் பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ஒருவேளை நம்ம ஸ்கின்ல ஒத்துக்கலன்னா பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம பிரைமரும் மாய்ஸ்சரைசர் கிரீமும் யூஸ் பண்றோம். பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல ஆயில் ஸ்கின்னா இருக்கு அப்படிங்கிறவங்க பிரைமர் யூஸ் பண்ண வேணாம். நீங்க மாய்ஸ்சரைசர் கிரீம் மட்டும் அப்ளை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் கிரீமும் பிரைமரையும் நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஜெல் டைப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜெல் டைப்னாலும் யூஸ் பண்ணலாம், என்ன டைப் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது சிசி ஃபவுண்டேஷனோட ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீலர். ஆரஞ்ச் கன்சீலர் அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த மூணும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கருவளைகள்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம லிப் பக்கத்தில் நம்ம நோஸ் பக்கத்துலலாம் கருப்பாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. பிம்பிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப லைட்டாக மைல்டாக நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து கன்சிலர் யூஸ் பண்ண வேணாம். பட் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறதை விட, அதாவது ரொம்ப என்னோட ஸ்கின்ல இருந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவளையும் இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துலாம் கருப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆரஞ்சு கலர் விட எல்லோ கலர் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களுமே எல்லோ கலர் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ரொம்ப திட்டையாக போடக்கூடாது, சிம்பிளாக லைட்டாக தான் நீங்கள் எடுக்கணும். எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கண்ணை சுற்றி கருவளையும் இல்லை மூக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கருப்பு, நெக்ஸ்ட்டு வாய் பக்கத்தில் இருக்கிற கருப்பு, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணணும். இருக்கிறத வச்சு எல்லா இடத்துக்கும் போட்டுருங்க. ஸோ நான் இந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு கருப்பாகவே இருக்கும். ஸோ அதனால நான் அந்த இடம் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இது நல்லா இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைரெக்டாகவே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லாக்மேயோடது தான் நான் சொல்ல போகிறேன். ஃபிட்மிக்குள்ளது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எப்படி கோடு யூஸ் பண்ணுறது, எந்த கோடு எந்த ஸ்கின்னுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான இதை மட்டும் நான் எனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு கோடி இப்படி திரும்ப இப்படி ஒரு கோடி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்மளுக்கு சிம்பிளாக மேக்கப் வேணும்னா லைட்டாக மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப்ஸ் மட்டும்தான் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு பத்தலைனா மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபேஸில் ஃபவுண்டேஷன் செட் ஆகும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தா நம்ம நல்லாவே ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், என்னோடய ஸ்கின்ல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நல்லாவே மேட்ச் பண்ணி விட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. லூஸ் பவுடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பவுடர் தான் அப்படி சொல்லுவாங்க. பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரோஸ் பவுடர் வச்சுருக்கேன்னா உங்கள் டோனுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சிம்பிளாக நான் இது வந்து 200 ரூபான்னு தான் வாங்கினேன். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பவுடரை கரெக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றாப்பில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி லூஸ் பவுடர் அடித்ததுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எப்படி செலக்ட் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 2 ப்ராடக்ட் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து என் ஸ்கின்னுக்குள்ளது. இது நான் வந்து ஜஸ்ட்டு
ஒரு 80 ரூபான்னு எடுத்தேன், இல்லை 90 ரூபாய். இங்கே பாருங்கள் ரேட் போட்டுருந்துச்சு. டி நகரில் தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெப்ளின்குள்ளது. இதோட விலை என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஆஃபரில் வந்துச்சு, 415 வாங்கினேன். ஸோ இந்த 2 லிப்ஸ்டிக் வச்சு நான் எப்படி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஈஸியாகவே அலைஞ்சிரும். பட் வந்து மெப்ளின்குள்ளதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்காது. ரெட்டு மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு தேவையான லிப் கலர் வந்து கொண்டு வரேன்னு பாருங்கள். ஸோ இதை நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி லைட்டாக போட்டுட்டு நம்ம கையை வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நான் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த காட்டன் துணி இருக்கலாம் அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் நான் மெப்ளின்குள்ளது லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா லிப்ஸ்டிக் அலையாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இது போட்டால் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அலையாது. ஸோ ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு லைட்டாக போடுங்க. ரொம்ப லைட்டாக போடணும். ஜஸ்ட்டு நம்ம லிப்பை கவர் பண்ணுறோம் அதை வச்சு. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணுறதுனால லிப்ஸ்டிக் அழியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஐலைனர் போட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் லாக்மி ப்ராடக்ட் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதை வச்சு நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோக்குள்ளே போகலாம். ஐப்ரோ எப்போவுமே போடும்போது நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம நேச்சுரல் கலர் மாதிரி நம்ம ஐப்ரோ இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இது மாதிரி வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐப்ரோ ப்ரஷ் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் போடுங்க. பாருங்கள், நான் என்னோட இந்த ஐஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே கண்ணுக்கு போடும்போது ப்ரௌன் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பொட்டு வச்சா மட்டும்தான் வேறு லெவலில் இருப்போம். நம்ம ஹைலைட்டர் வந்து நான் 2 இது வச்சுருக்கேன். பட் நான் ஏன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இன்றைக்கி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான் ஆன்லைனில் வாங்கினேன். இதுவும் ஹைலைட்டர் தான். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. ஸோ என்னோட ஸ்கின்னில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் கலரில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரில் வந்து கோல்டு க்ளோரி 02 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஹைலைட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட கஸ்டமர் மேக்கப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வர எல்லாருக்குமே வந்து நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படியே அவங்க ஹைலைட்டர் கேட்டாலும் நான் இந்த இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சுகருக்குள்ள இது வந்து எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளே நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா அதுக்குள்ள லிங்க் வந்து நீங்கள் எங்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது மாதிரி ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிட்டோம். ஹைலைட்டர் எங்கெங்கெல்லாம் போடணுன்னா மூக்கில், தென் வந்து வாய் பக்கத்தில், தென் சின் பக்கத்தில், நெத்தியில், கண்ணு பக்கம் வந்து நீங்கள் வந்து லைட்டாக போட்டுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உங்கள் வாய்க்கு பக்கத்தில் இருக்கல அதில் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப்போட ஃபினிஷிங். நான் வந்து இன்றைக்கி லூஸ் ஹேர் தான் விட்டுருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது லூஸ் ஹேரில் போனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே கைஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக சிம்பிளாக நான் வந்து ரெடி ஆனேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ரொம்ப மேக்கப்பும் கிடையாது, கம்மியான மேக்கப்பும் கிடையாது, நேச்சுரலாகவே சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகணும் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் என்னோட டிப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வேறு லெவலில் என்ன மாதிரி ரெடி ஆகிட்டு அங்கே போய் நீங்களும் கெத்து காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஓவர் மேக்கப் போடுவாங்க. நான் அந்த மாதிரி ஓவர் மேக்கப் எதுவுமே போட சொல்லி கொடுக்கல. நம்மளோட ஸ்கின்ல இருந்து ஒரு ஸ்கின் டோன் மட்டும்தான் கொஞ்சம் பளிச்சுன்னு நான் உங்களுக்கு எப்படி கொண்டு போகணும், ஹைலைட்டர் எப்படி போடணும், கன்சிலர் எப்படி போடணும், இந்த 3 டிப்ஸ் தான் நான் பண்ணேன் என்னோட ஸ்கின்னுக்கு. தென் வந்து ஐக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மேக்கப் போட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ
என்னோட சேனலை தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு தேவை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள்